ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து தான் எடிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா மார்ச் 4லேருந்து 6 வரைக்கும் அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சிலர் வந்து இப்போமே எடிட் பண்ணியிருக்கோம், எடிட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. எடிட் ஆப்ஷன் வந்து இப்போமே கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. உங்களோட ஓடிஆரில் போய் எடிட் ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட குரூப் 4 அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆனால் ஒரு சில ஆப்ஷன் சிலருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபீஸ் பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த மாதிரி தான் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சில ஆப்ஷன் இப்போ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ஆப்ஷனுமே பண்ண முடியுது. உங்களுக்கு அந்த ஒரு சில ஆப்ஷன் வரலனாக்கா அந்த மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த எடிட் பண்ணுற பேஜ் எப்படி போகிறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10ஆம் தேதியே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ், அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான 27 தேர்வுகள், அது இல்லாமல் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான ஃபுல் கைடன்ஸ் அந்த குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களோட நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்பரில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கும். டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போனாலும் சரி, ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்ற பேஜை கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வரும். அதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போனாக்கா மறுபடி புதிய பதிவு செய்ய விளைவோரா ஏற்கனவே பதிவு செய்தோரான்னு கேட்கும். புதிய பதிவு செய்வோர்னாக்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஓடிஆர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆல்ரெடி எப்படி அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை ஓடிஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கனாக்கா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லி அந்த உள்நுழையான்னு இருக்கும், அந்த லாகின் டீட்டெயில் அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட லாகின் டீட்டெயிலாம் கேட்கும். நீங்கள் யூசர் ஐடி கொடுத்துருப்பீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில், அதை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணி இங்கே என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே கூட்டி இதில் போட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். இதுதான் கேண்டிடேட் டேஷ்போர்டு, உங்களோட ப்ரொஃபைல். இதில் நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்க முடியும். கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த இடத்துல பச்சை கலரில் ஆதார் லிங்க்டு அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பழைய ஓடிஆர் பண்ணவங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணவங்க ஆதார் கார்டெலாம் நிறைய பேர் லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ பண்ணுறீங்கனாக்கா ஆதார் கார்டெலாம் நிறைய பேர் லிங்க் பண்ணி தான் பண்ணுவீங்க. இந்த இடம் க்ரீன் கலர் வரலனாக்கா நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 2022 நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியும், அதாவது 2022 பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஓடிஆர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் கொடுத்துருக்க மாட்டீங்க. கொடுக்கலன்னா உங்களோட ஆதாரை லிங்க் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். அதாவது நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் எல்லாமே வரும். அதில் கீழே இப்போது குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூல் தான், அதை தான் 3ஆக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு தடவையும் அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. ஆனால் ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதையே தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. புதுசாக நீங்கள் மாற்றிருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ஃபைனல் சப்மிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. இணையவழி விண்ணப்பத்தை இறுதியாக சமர்ப்பித்தால் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம் அல்லது திருத்தம் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ அல்லது திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணையவழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டாது. தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் தாங்கள் இதற்கு முன்னர் இறுதியாக சமர்ப்பித்த இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல் நடவடிக்கைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனது விண்ணப்பத்தினை திருத்தம் செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்காததன் விளைவுகள் குறித்து வருங்காலத்தில் எவ்வித உரிமை கோரவோ வழக்கு தோறவோ எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 4 செக் பாக்ஸுமே டிக் பண்ணிட்டு தான் நீங்கள் எடிட் பண்ணவே முடியும். அதில் இங்கே ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி ஓடிஆரை கொடுத்துருப்பாங்க.
ஓடிஆரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதரோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரியான டீட்டெயிலாக மாற்றணும்னாக்கா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணணும். குரூப் 4 அப்ளிகேஷனில் பண்ணணும்னா இங்கே இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடும். அதில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே காட்டும். அப்ளிகேஷன் டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில், ஸ்பெஷல் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி, உங்களோட எஜுகேஷன் டைப் பண்ணது, என்ன மீடியம், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்தால் டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுனாக்கா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கொடுத்துட்டே வந்து கடைசியாக சப்மிட் அப்படின்னு சொல்லி சேவ்னு இருக்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கடைசியாக நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனில் கொடுத்தது தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. எப்போ எடிட்டில் ஓடிஆரில் போய் எடிட் பண்ணாலும் சைடில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எடிட் இன் ஓடிஆர்னு. ஓடிஆரில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓடிஆரில் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற ப்ரொசீஜர் இப்போமே கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இப்போமே திருத்திக்கங்க. தொடர்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான ஒரு 27 தேர்வுகள் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 டெஸ்ட் சீரிஸ். அந்த டெஸ்ட் சீரீஸில் வர மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே கொடுத்துருவோம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமே தேவையான A to Z வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப் மூலமா கொடுத்துருவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் கடைசி 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மார்ச் 2023லேருந்து மார்ச் 2024 வரைக்கும் தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே பிடிஎஃபாகவே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலுக்காகலாம் எங்கேயுமே தேட தேவையில்லை. அந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் வந்து 26ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. கிளாஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பேப்பர், அது இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி கலந்து தான் எல்லா டெஸ்ட்டுமே வச்சுருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 டெஸ்ட்டு உண்டு. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வுகளும் உண்டு. குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிக்கிற மாதிரி இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக டேபிள் போட்டு கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்ல கடைசியாக அந்த குரூப் 4ஓட நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும், தமிழ் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட், அதாவது என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, ஓல்டு புக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கிறாங்க, எவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக் ப்ரூஃபு, அது இல்லாமல் யூனிட் 8, யூனிட் 9 அது எல்லாமே எங்கே படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், மேக்ஸோட வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், சயின்ஸுக்கு, பாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் அண்ட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் குரூப் 4ஓட கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அக்யூரேட்டாக அந்த ஃபைனல் ரிசல்ட் வச்சு கொடுத்துருப்போம். எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்ல லிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த கிளிக்ன்றதை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.